Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடில் இயர்லி நேஷ்னலிஸ்ட் ஸ்ட்ரிங்கிங் இன் தமிழ்நாடு இதை பார்த்தோம். பிகினிங்ஸ் ஆஃப் த நேஷ்னலிஸ்ட் ப்ரெஸ் த ஹிந்து அண்ட் சுதேசமித்ரன் அதை வந்து பார்த்தோம். அது வரைக்கும் இப்போ இந்த கிளாஸில் மாடரேட் பேஸ், அதாவது provincial associations such as the Madras Mahajana Sabha led to the formation and all Indian organizations. The Indian National Congress leaders from different parts of India attend the several meetings before the formation of the Congress. One such meeting was held in December 1884 in Theosophical Society. அதாவது சென்னை மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு அகில இந்தியா ஆல் இந்தியா லெவலில் வந்து ஒரு அமைப்பு நிறுவப்படுவதற்கு முதல் தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது சென்னை மகாஜன சபை வந்து சொல்லலாம். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே வந்து பல கூட்டங்களில் வந்து இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அவ்வாறு வந்து ஒரு கூட்டம் வந்து 1884 டிசம்பரில் வந்து பிரம்மஞான சபையால் வந்து கூட்டப்பட்டது. இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அட்டெண்டட் பை த தாதாபாய் நவ்ரோஜி, கேடி திலக், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் ப்ராமினென்ட் லீடர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜி சுப்பிரமணியன், ரெங்கையா அண்ட் ஆனந்தாச்சார்லு ஃப்ரம் மெட்ராஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அதன் விளைவாக தான் வந்து the first session of the Indian National Congress was held in 1885 at Bombay. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது பம்பாயில் 1885 அப்போ வந்து நடைபெற்றுச்சு. இதில் அவுட் ஆஃப் த டோட்டல் ஆஃப் 72 டெலிகேட்ஸ், அதாவது 72 பிரதிநிதிகளில், டெலிகேட்ஸ் மீன்ஸ் பிரதிநிதி, 22 members were from மெட்ராஸ். 22 பேர் பார்த்தீங்க பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. இது யார் சொல்கிறா அப்படின்னா, த ரைட்டிங் அட்வான்ஸ் த காஸ் ஆஃப் நேஷனலிசம் சுப்பிரமணியன், ஜி சுப்பிரமணியன். அப்போ இவர் தான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை வந்து முன்னெடுத்தவர், முன்னோக்கி கொண்டு போனவர் அப்படின்னு சொல்லும்போது இவரை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் he ranks with Navroji and Gokhale for his contributions to the undertaking of the economic exploitations of India by the British. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவினுடைய செல்வ வளத்தையும் பொருளாதாரத்தையும் வந்து சுரண்டப்படுவதை வந்து புரிந்து கொள்வதற்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது நவ்ரோஜி, கோகலே இவங்களுக்கு இணையாக இவரும் வந்து ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்டு இன் கல்கத்தா இன் 1886. 1885 பாம்பேயில் நடந்துச்சு. 1886 கல்கத்தா. இதில் தாதாபாய் நவ்ரோஜி இன் த சேர். த தேர்ட் செஷன் வாஸ் ஹெல்ட் at Mackie's Garden, not now known as the Thousands Lights in Madras in 1887 with Bahruddin Tyabji as president. Out of the 607 all India delegates of 362 were from Madras presidency. அதாவது 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியினுடைய தலைமையில் நடைபெற்றது. இது காங்கிரஸோட 3வது மாநாடு அப்படின்னு சொல்லும்போது பஹ்ருதீன் தியாப்ஜி அவருடைய தலைமையில் 1887 சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் அந்த மக்கீஸ் அப்படின்ற தோட்டத்தில் வந்து நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள்னு சொல்லும்போது அகில இந்திய அளவில் 607 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் 362 பிரதிநிதிகள் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுதேசி மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது வங்க பிரிவினைன்னு சொல்லும்போது 1905 வங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா
The Sudesi movement and changed the course of the struggle for freedom. விடுதலை போராட்டத்தின் போக்கையே இந்த வங்க பிரிவினை அப்படின்றது மாற்றி அமைத்ததுன்னு சொல்கிறாங்க. The various parts of India, especially Bengal, Punjab and Maharashtra, popular leaders emerged. குறிப்பாக வங்காளம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் மிக புகழ்பெற்ற தலைவர்கள் அப்படின்றவங்க உருவாக ஆரம்பித்தாங்க. இந்த திட்டத்தின்படி தேசிய கல்வி, அதாவது they implemented the program of Calcutta Congress which called upon the nation to promote Sudesi enterprises, buy hot foreign goods and promote national educations. The Sudesi movement made a deep impact in Tamil Nadu. The Congress carried on a vigorous campaign for boycott of foreign goods. அதாவது தேசிய கல்வியை முன்னெடுத்தல், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், இதெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் தொடர்பாக காங்கிரஸ் தீவிரமான ஒரு இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, அதாவது சிதம்பரனார், வி. சக்காரியார், சுப்பிரமணியா பாரதி அண்ட் சுரேந்திரநாத் ஆர்யா were some of the prominent leaders in Tamil Nadu. Public meeting, அதாவது attended by the thousands of people were organized in various parts of Tamil Nadu. அப்போ வ.உ. சிதம்பரம், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது நடத்தப்பட்டது. இதில் மக்களை திரட்டுவதற்காக முதலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய நிறைய பார்த்திங்க அப்படின்னா அந்த இதழ்கள் அப்படி பத்திரிகைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பித்தது. அதில் தான் பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன், இந்தியா, 2 முக்கிய இதழ்கள் அப்படின்னு சொல்லும்போது தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த சொற்பொழிவு அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களை வெகுவாக கவர ஆரம்பித்தது. அப்போ இதன் விளைவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன்ஸ் கம்பெனி அப்படின்றது உருவாக ஆரம்பித்தது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட் இன் பர்ஷியன்ஸ் ஆஃப் சுதேசி was the launching of the Sudesi Steam Navigations Company at Thuthukudi by V.O. Chidambaram. He purchased 2 ships, Kalia and Lava, and plied them between Thuthukudi and Colombo. However, due to the cutthroat competition from the European company and the blatantly partisan role played by the government, VOC efforts entered in failure. அதாவது சுதேசி செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனார் அவரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஆகுன்றார். அதில் பார்த்திங்கன்னா காலியா, லாவா இது ரெண்டுமே 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அதை தூத்துக்குடிக்கும் கொழும்புனா இப்போ இருக்கக்கூடிய சிலோன், இலங்கை அதுக்கும் இடையே ஓட்டினார். இருந்தாலும் ஐரோப்பிய கம்பெனியினுடைய முறையற்ற போட்டியினால் அரசாங்கத்தின் ஒரு தலைப்பட்சமான போக்கினாலும் இந்த வ.உ.சியினுடைய முயற்சிகள் அப்படின்றது தோல்வியை தழுவியதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா திருநெல்வேலி அப்ரைசிங், அதாவது திருநெல்வேலியில் எழுச்சி அப்படின்றது ஏற்பட ஆரம்பித்தது.
In 1908, தூத்துக்குடி and திருநெல்வேலி VVOC joined the Subramania Siva in organizing the mill workers, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மில் தொழிலாளிகளோடு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அணி திரட்டுவதில் வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான அந்த கோரல் மில்ஸ், அந்த கோரல் நூற்பாலை நூல் நூற்கக்கூடிய ஆலையில் வந்து நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிபின் சந்திரபால் வந்து இந்த நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் அவர் விடுதலை செய்யப்படுறாரு. பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது வஉசி, சிவா இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டனர். தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவது அரசர்களுக்கு வந்து என்ன சொல்லி கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா, the two leaders were charged with the sedition and sentenced to rigorous imprisonment. Initially, VOC was given a draconian sentences of 2 life imprisonments. The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of the police stations, court building and municipal office. அப்போ இந்த மாதிரி தொடக்கத்தில் வஉசியினுடைய கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டது அவருக்கு. மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த வஉசியும் சிவா 2 தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்ட செய்தி அப்படின்றது வந்து பரவியதில் திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு கழகம் அப்படின்றது வந்து வெடிக்க ஆரம்பித்தது. காவல் நிலையங்கள், நீதிமன்றம், நகராட்சி இந்த இடங்கள்லாம் வந்து தீக்கரையாக்கப்பட்டது. துப்பாக்கி சூட்டில் நிறைய நபர்கள் வந்து இறந்து போனாங்க. அப்போ வந்து இதனால் கடுமையான வந்து ஆங்கிலேயர் வந்து கோவப்பட்டதுனால வஉசி சிதம்பரத்தை செக்கிழுக்க வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியர், சுரேந்திரநாத் ஆர்யா இவங்கெல்லாம் வந்து அதில் இடம்பெற்றிருந்தாங்க. அப்போ இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய ஆதிக்கத்தை வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இடம்பெயர ஆரம்பித்தாங்க. அதன் விளைவாக அப்போ பாரதியினுடைய முன்னுதாரணத்தை காட்டியபடி யார் இருந்தாங்க அப்படின்னா அரவிந்த் கோஷ், விவி சுப்பிரமணியனார் இவங்கெல்லாம் வந்து கொடூரமான அடக்குமுறை வந்து தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கத்தை ஒரு முடிவுக்கு வந்து இவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னி பெசன்ட்ஸ் அண்ட் த ஹோம் ரூல் மூமெண்ட். அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லும்போது தீவிர தேசியவாதிகளினுடைய புரட்சிகர தேசியவாதிகளும் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் தான் வந்து the constitutional reforms, however, they were disappointment with Mindo Marley reforms as it did not provided from responsible government. Despite this, Congress extended support to the British were effort in the hope of getting more reforms அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சீர்திருத்தங்கள் வந்து பொறுப்பாட்சியை வந்து வழங்கவில்லை. அதனால் வந்து மனச்சோர்வடைந்த இதன் மூலமாக சில சீர்திருத்தங்களை பெறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காங்கிரஸ் வந்து ஆங்கிலேயரினுடைய போர் முயற்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தது. இதன் விளைவாக பார்த்திங்க அப்படின்னா 1916 the started home rule league in 1916 and carried forward the demand for the home rule all over India. GS Arundel, BP Vadia and CP Ramaswamy assisted her in this campaign. They demand home rule with only a nominal allegiance to British crown. He started the newspaper New India and Commonwealth to carry forward her agenda. She remarked better block cards and freedom than a train deluxe with subjection. Under the Press Act 1910, Annie Besant was asked to pay hefty amount the security. She wrote 2 books, How India Wrote for Freedom and India
a nation and a pamphlet on self-government. 1916 இந்த ஹோம் ரூல் இயக்கம் தன்னாட்சி இயக்கம் தொடங்கி இந்திய அளவில் வந்து தன்னாட்சி வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார்கள். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி இவர்களாம் வந்து தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவிற்கான விசுவாசத்தை இருந்ததாக கருதினாங்க. தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் வந்து என்ன செஞ்சாங்க, நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்ற செய்தித்தாள்களை வந்து தொடங்கினாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூட்டு மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பெட்டர் புல்லக் கார்ட்ஸ், நியூ இந்தியா and a commonwealth to carry forward the agenda. She remarked, better bullock carts and freedom than a train deluxe with a subjection அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1910 பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் வந்து ஒரு பிணை தொகையாக பெரும்பளவு பணத்தை வந்து செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா அந்த இந்திய மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி ஆங்கில அரசு நினச்சிட்டு இவங்க பத்திரிகை சட்டத்தின்படி ஒரு பிணைய தொகையை வந்து கொடுக்க சொன்னாங்க. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா வந்து ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா அப்படி வந்து துயருற்றது, இந்திய தேசம், இந்தியா ஏ நேஷன், இந்த 2 புத்தகங்களை வந்து சுய ஆட்சி குறித்த துண்டு பிரசுரத்தை வந்து இவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னாட்சி இயக்கத்தில் உறுப்பினராக இருந்த பிபி வாடியா தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணிதிரட்டுவதில் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களை விடுதலை போராட்டத்தின் பகுதியாக மாற்றுவதிலும் வெற்றி பெற்றனர். இருந்தாலும் காந்தியடிகளுடைய தேசிய தலைவராக எழுச்சி பெற்ற நிலையில் அன்னி பெசன்ட்டும் தன்னுடைய இயக்கங்களில் வந்து சிறந்து விளங்கினாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது they made them part of the struggle for freedom. However, with the rise of the Gandhi as a national leader, Anni Besant and the Home Rule League were eclipsed அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் த சேலஞ்சஸ் டு காங்கிரஸ், அதாவது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் காங்கிரஸிற்கும் இருந்த சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீன்வேல் தேர் வாஸ் a rapid growth in education in the Madras presidency. There was an increase in the number of educational non-Brahmins அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதே சமயத்தில் சென்னை மாகாணத்தில் இந்த கல்வி அப்படின்றது வந்து வேகமாக பரவ ஆரம்பித்தது. கல்வியறிவு பெற்ற பிராமணர் அல்லாதவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமானுச்சு. தீவிரவாத அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகள் படித்த பிராமணர் அல்லாதவர்கள் அரசியல்வாதிகளை வந்து ஈடுபட வைத்தது. அது மட்டும் இல்லாமல் பிரதிநிதித்துவம், அரசு வாய்ப்புகள் நிலவும் சமநிலையற்ற தன்மையை வந்து ஜாதிய பாகுபாடு இருப்பது குறித்து அந்த பிரச்சனைகளை வந்து கிளப்ப ஆரம்பித்தாங்க. மேலும் காங்கிரஸினுடைய பிராமணர்களே வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் அதில் செயல்பட ஆரம்பித்தாங்க. which dominate by the Brahmins. Further, the Congress was also overwhelmingly composed of Brahmins அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.